அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம். திமுக கூட்டணியில் ராமதாஸ். திருமாவளவன் ராமதாஸோடு தொலைபேசியில் உரையாடல். பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவன தலைவரும் தற்போதைய தலைவருமாக இருந்து வரக்கூடிய ராமதாஸ் அவர்கள் இருதய அறுவை சிகிச்சைக்காக சமீபத்தில் சென்னையில் உள்ள அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். மேலும் ஆன்ஜியோ சிகிச்சை முடிந்து மருத்துவமனையிலிருந்து வீடு திரும்பினார். அவர் மருத்துவமனையில் இருந்தபோதே தமிழகத்தின் முதலமைச்சரான திரு மு.க. ஸ்டாலின், எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி, டிடிவி தினகரன், அண்ணாமலை, நயினார் நாகேந்திரன், செங்கோட்டையன் என முக்கிய தலைவர்கள் அவர்களை சந்தித்து அவரது நலம் குறித்து விசாரித்தார்கள். இதேபோன்று பாஜகவின் மேலிட பொறுப்பாளராக தமிழகம் வந்த சுதாகர் ரெட்டி, பைஜெயந்த் பாண்டா போன்றவர்களும் சந்தித்து அவரது உடல் நலம் குறித்து விசாரித்ததாக கூறப்படுகிறது. மேலும் அதிமுக தரப்பு ராமதாஸை சமாதானம் செய்து அன்புமணி ராமதாஸ் இருவருக்கும் சமாதான பேச்சுவார்த்தையின் மூலம் இணைப்பை உருவாக்க தொடர்ந்து திட்டமிட்டு வருவதாக கூறப்படுகிறது. இதற்கான பணியை சி.வி. சண்முகம் இடம் ஒப்படைத்திருப்பதாகவும் கூறப்படுகிறது. சமீபத்தில் சி.வி. சண்முகம் அவர்கள் ராமதாஸ் அவர்களை அவரது இல்லத்தில் சந்தித்து இது குறித்து ஆலோசனை நடத்தினார் என்று கூறப்படுகிறது. மேலும் அதிமுக கூட்டணியில் உள்ள பாட்டாளி மக்கள் கட்சிக்கு 35 எம்எல்ஏ சீட்டுகளையும் ஒரு ராஜ்யசபா எம்பி சீட்டையும் வழங்கி இருப்பதாக கூறப்படுகிறது. ஆனால் அதற்கு பாட்டாளி மக்கள் கட்சி ஒன்றுபட வேண்டும். பாட்டாளி மக்கள் கட்சி இரண்டாக இருந்து ராமதாஸ் திமுக கூட்டணிக்கு சென்றுவிட்டால் அது அதிமுகவிற்கு எந்த பயனையும் அளிக்காது என அவர் கருதுவதாக சொல்லப்படுகிறது. பாஜகவும் இதையே தான் கருதுவதாக சொல்லப்படுகிறது. பாட்டாளி மக்கள் கட்சியை ஒருங்கிணைக்க தொடர்ந்து முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது. இதுபோன்ற சூழ்நிலையில்தான் ராமதாஸ் அவர்களை நலம் விசாரிப்பதன் மூலமாக ராமதாஸை தங்களது கட்சியின் கூட்டணிக்கு கொண்டு வர முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திட்டமிட்டிருப்பதாக கூறப்படுகிறது. ஏற்கனவே ராமதாஸை திமுக கூட்டணிக்குள் கொண்டு வர ஏவா வேலு மற்றும் துரைமுருகனின் மூலமாக பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக கூறப்படுகிறது. மேலும் இந்த பேச்சுவார்த்தையில் ஜெகத் ரட்சகனும் உடன் இருந்ததாக சொல்லப்படுகிறது. ராமதாஸ் அவர்கள் ஆரம்பத்தில் திமுக கூட்டணிக்கு வர ஒப்புக்கொண்டார் என்றும் திமுக கூட்டணியில் அவர் அதிக தொகுதிகளை எதிர்பார்த்து காத்திருப்பதாகவும் கூறப்படுகிறது. அதே சமயத்தில் அன்புமணி அதிமுகவிற்கு ஆதரவாக பேசி வருகிறார். திமுகவை வீழ்த்த வேண்டும். திமுக அரசுதான் வன்னியர்களுக்கு அதிமுக அரசால் வழங்கப்பட்ட 10% இடஒதுக்கீட்டை கிடைக்கப் பெறாமல் செய்தது. திமுக அரசு முறையான வாதங்களை நீதிமன்றத்தில் முன்வைத்திருந்தால் நமக்கு 10% இடஒதுக்கீடு கிடைத்திருக்கும். அதையே நம்மிடமிருந்து பறித்தவர்கள் தற்பொழுது தமிழகத்தில் ஜாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த கூறினால் அதையும் நடத்த மறுக்கிறார்கள். பீகார், ஆந்திர பிரதேசம், தெலுங்கானா போன்ற மாநிலங்களுக்கு இது சாத்தியப்படும் பொழுது ஏன் தமிழகத்தில் சாத்தியப்படாது? தமிழகம் நீதி கட்சியால் ஆட்சி செய்யப்பட்ட போதே இங்கு சமூக உரிமை பேசப்பட்டு வந்துவிட்டது. திராவிட மாடல் என்று கூறிக்கொண்டு மு.க. ஸ்டாலின் தமிழர்களையும் தமிழக மக்களையும் தொடர்ந்து ஏமாற்றி வருகிறார் என தொடர்ச்சியாக அன்புமணி ராமதாஸ் முதலமைச்சரை சாடி பேசி வருகிறார். அவர் என்டிஏ கூட்டணிக்குத்தான் செல்வார். அதிமுக கூட்டணியில் தொகுதி பேரத்தையே முடித்துவிட்டார் என்று கூறப்பட்டு வருகிறது. இதுபோன்ற சூழ்நிலையில்தான் திமுக கூட்டணியில் ராமதாஸை இழுக்க தொடர்ந்து திரைமறைவில் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருகிறது. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினின் மருமகனான சபரீசன் அவர்கள் இது குறித்து பேச்சுவார்த்தையை முடித்துவிட்டார் என்றும் சொல்லப்பட்டு வருகிறது. இதுபோன்ற நிலையில்தான் சுதாரித்து கொண்ட அதிமுக சி.வி. சண்முகம் மூலமாக ராமதாஸை அதிமுக கூட்டணிக்கு கொண்டு வர தொடர்ந்து முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறார்கள். தற்பொழுது முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் ராமதாஸை நலம் விசாரித்ததன் மூலமாக திமுக உடனான கூட்டணி பேச்சுவார்த்தையை மீண்டும் துவக்கியுள்ளதாக சொல்லப்படுகிறது. மேலும் திமுக கூட்டணிக்குள் பாட்டாளி மக்கள் கட்சி வந்தால் திருமாவளவன் அதற்கு எதிர்ப்பு தெரிவிப்பார். மேலும் திருமாவளவன் ஏற்கனவே தெளிவாக அறிவித்திருக்கிறார், நாங்கள் பாஜக பாமக இடம்பெறக்கூடிய கூட்டணியில் இடம்பெற மாட்டோம். பாஜக மதவாத அரசியலையும் பாமக ஜாதியவாத அரசியலையும் செய்து வருகிறார்கள். இவர்களோடு ஒரு காலமும் கூட்டணிக்கு செல்ல மாட்டோம். அதேபோன்று அவர்கள் வரக்கூடிய கூட்டணியில் நாங்கள் இடம்பெற மாட்டோம் என்று கூறியிருக்கிறார். இதுபோன்ற சூழ்நிலையில்தான் ராமதாஸ் அவர்களின் உடல் நலம் குறித்து திருமாவளவன் தொலைபேசியின் வாயிலாக கேட்டறிந்ததாக செய்திகள் வெளியாகியுள்ளது. இதனை திருமாவளவன் அவர்களே தனது ட்விட்டர் பக்கத்தில் அறிவித்துள்ளார். இதன் மூலம் ராமதாஸ் கூட்டணிக்கு வருவதற்கான ஒத்திகை இது என்று கூறப்படுகிறது. ஏற்கனவே ராமதாஸ் கூட்டணிக்கு வந்தால் திருமாவளவன் வெளியேறிவிடக்கூடாது என்பதனால் அவரை சமாதானம் செய்து வருவதாக திமுக தரப்பும் கூறி வருகிறது. நன்றி.